பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பிலே முடிவு பரியந்தம் நான் நிலைநிற்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை நம்மோடு ஆட்கொள்ள வேண்டுமாய் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதிகமாக ஜனங்கள் விசுவாசத்தில் வளரும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வாக்கியம், ஒரு வீடு கட்டியாச்சு, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி போதுமான அளவுக்கு கொஞ்சம் காசும் சேர்ந்துருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம், ஊழியத்துக்கு போகலாம், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும், நான் தாழ்ச்சி அடையாதபடிக்கு புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நண்டிலே என்னை கொண்டு போய் அவர் விடுவார், எப்பேற்பட்ட ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் பயப்படாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் என்னுடைய வாழ்நாள் எல்லாவற்றையும் கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறதான வாக்கியம் நாம் கேட்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அநேகருக்கு இருக்கிற பொழுதிலும் வேதாகமத்திலே ஒரு மனுஷன் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவதை நாம் கவனிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்கிறார். 273வது பக்கம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டேன். இட் இஸ் a loss for me. குப்பை என்று நான் அதை கருதுகிறேன். நான் என்னெல்லாம் சம்பாதிச்சிருக்கலாம், என்னெல்லாம் நான் சேர்த்திருக்கலாம், என்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருந்தாலும் எல்லாவற்றையும் நஷ்டம்னு நான் விட்டுட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. என்னுடைய குடும்பமா இருக்கட்டும், அல்லது என்னுடைய படிப்பா இருக்கட்டும், என்னுடைய வேலையா இருக்கட்டும், சம்பாத்தியமா இருக்கட்டும், இதுவரைக்கும் நான் எதற்காக நான் ஓடினேனோ எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று நான் விட்டு விட்டேன். எதற்கு? இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். என்ன நோக்கமா இருக்குது? எதுக்காக நான் ஊழியத்துக்கு வரணும்? எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துடலாம். எதுக்கு? இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லப்படாத இடங்களில கூட நான் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கிராமம் கிராமமாக போகலாம் பிரதர், ஊர் ஊரா நான் போகலாம் நினைக்கிறேன். வித்தியாசமான ஒரு இடங்களுக்கு, மேடு மலைகள் நான் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். போதும், என்னுடைய வாழ்க்கை இனிமேல் நான் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள். நான் பவுல் சொல்ற வார்த்தை என்ன? இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் சம்பாதித்திருக்கிறேனோ எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டு இயேசு கிறிஸ்துவை நான் பற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். வேற எந்த ஒரு நோக்கம் எனக்கு தேவையில்லை. அவருடைய வார்த்தையை எனக்கு வேண்டியது. அவரை பற்றி நான் சொல்லுவதை காட்டிலும் அவரை நான் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். யார் இந்த பவுல் அப்போஸ்தலன்? அவர் ஒரு மேன்மையான ஒரு யூதனா இருந்தவர், அதிகமாக படிப்பிலே சிறந்தவராக இருந்தவர், ஒரு மாஸ்டர் டீச்சர் இடத்துல பயின்று வெளியே சமுதாயத்துக்கு கடந்து வந்த ஒரு மனுஷன். பவுலை பார்த்த மாத்திரத்திலே இவர் இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பிரபலமான ஒரு இடத்திலே இருந்த ஒரு மனுஷனா இருக்கிறவர். அவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டு போனேன். பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அதே 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சொல்கிறதை பாருங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். நீங்க சொல்லலாம், நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறேன், நல்ல ஒரு வேலையில நான் இருக்கிறேன், நிறைய நான் சம்பாதிச்சிருக்கிறேன், எங்க ஊர்ல நாங்க தான் எங்களுடைய எதிர்க்கினாலும் எங்களை தான் பார்ப்பாங்க, அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை மாம்சத்து ரீதியாக உங்களை பெரியவர்கள் என்று சொல்கிறதா இருந்தால், என்னை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தை பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். எப்படி? வாசிங்க. நான் இன்னும் அதிகமாய் அப்படி செய்ய முடியும். ஏன் அப்படி செய்ய முடியும்? நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். கரெக்டா 8வது நாள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு குழந்தைக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது நாள் என்ன? 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஐயோ, பிள்ளைக்கு காய்ச்சலா இருக்கு, வாயில வாந்தியா வந்துட்டு இருக்கு, வேதியா போயிட்டு இருக்கு, இப்ப வேண்டாம், இப்பதான் பச்சை குழந்தை, கிளைமேட் வேற சரியில்லை, இன்னும் 2 நாள் போகட்டும், 8ஆம் நாள் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன்னா கழிச்சு போன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிலாம் தள்ளி போடவில்லை.
இல்ல அப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, அம்மாவுக்கு உடம்பு முடியல, வீடு சரியில்லாம இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும்னு சொல்லி எந்த காரணமும் சொல்லாதபடிக்கு 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி 8வது நாளிலே கரெக்டாக எனக்கு விருத்த சேதனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு பண்ணி இருக்கிறார்கள். சரியான நேரத்திலே சரியான இடத்திலே நான் பண்ணப்பட்டவன் என்கிற ஒரு ஊர்ஜிதமான ஒரு காரியத்தை, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இரண்டாவது என்ன? இஸ்ரவேலுடைய வம்சம் எனக்கு இருக்கிறது, வேற எந்த வம்சமும் கிடையாது. நீங்கள் எந்த வம்சம் நீங்க சொல்லி போனாங்க, நானும் இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன். அதை மாத்திரமல்ல, பென்யமீன் கோத்திரத்தான் என்று சொல்லுகிறார். பென்யமீன் கோத்திரம் சொல்லும் பொழுது விசேஷமான ஒரு கோத்திரம். அந்த யூத வம்சத்திலேயே எபிரேயருடைய ஜாதிகளிலேயே யூத ஜாதிகளிலேயே 12 கோத்திரங்களிலே பென்யமீன் கோத்திரம் விசேஷமான கோத்திரம். பென்யமீனும் யூதாவும் சேர்ந்து அவர்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி 12 கோத்திரங்களிலே பென்யமீனும் யூதாவும் தேவனுடைய ஜனங்களாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக பென்யமீன் கோத்திரம் அதிலேயும் மிக விசேஷமாக அந்த ஜனங்கள் மத்தியிலே பேசப்பட்டது. சவுல் முதலாவது இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பென்யமீன் கோத்திரம். இஸ்ரவேல் தேசங்களுக்கு முதலாவது ராஜா என்று நியமிக்கப்பட்டது பென்யமீன் கோத்திரம். அது மாத்திரமல்ல, பென்யமீன் கோத்திரத்தாருக்கு தனியாக ஒரு இடத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எரேமியா எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலரையிலே போட்டான். அவர்களுக்கு ஒரு தனி இடம். பென்யமீன் கோத்திரத்தார் என்று சொல்லும் பொழுது ஒரு விசேஷமான ஒரு கோத்திரமாக இஸ்ரவேல் தேசத்திலே கருதப்பட்ட ஒரு இடம். அவர் என்ன சொல்றார்? 8ஆம் நாளிலே நான் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். இந்த பென்யமீன் கோத்திரத்திலே தான் வில் வித்தைக்காரர்கள், கல் எறிவதிலே திறமை உள்ளவர்கள், ஷார்ப்பான ஒரு வேலையை செய்யக்கூடியவர்கள், ஒரு டேலண்டடான பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அதிகமான பிள்ளைகள் பென்யமீன் கோத்திரத்தில் வருகிறதையும் அந்த தேசத்தில் நாம் கவனிக்க முடியும். சொல்றாரு, நான் பென்யமீன் கோத்திரத்திலிருந்து வந்தவன், விசேஷமான ஒரு மனுஷனா இருக்கிறேன். அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு? எபிரேயரில் பிறந்த எபிரேயர் அப்படின்னா என்னது? இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயர். என்னுடைய அம்மா எபிரேயர், எங்க அப்பா எபிரேயர். அம்மாவுடைய அப்பாவும் அம்மாவுடைய அம்மாவும் எபிரேயர், அப்பாவுடைய அம்மாவும் அப்பாவுடைய அப்பாவும் எபிரேயர். வம்சம் எல்லாம் பூட்டனார். என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் பூட்டனாரும் ஓட்டனாரும் எல்லாருமே எபிரேயர்கள். என்னுடைய வம்சத்துல கூட நான் ஒரு நாளும் மிக்ஸ் ஆகல. பர்ஃபெக்டான ஒரு எபிரேயரிலே பிறந்த ஒரு எபிரேயனா நான் இருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன், தேவனுடைய வேலையை செய்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன். பக்தி வைராக்கியத்தின்படி நான் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். எவ்வளவு குவாலிஃபிகேஷன் எல்லாவற்றையும் அவர் வைத்திருந்த பொழுதிலும் அவர் என்ன சொன்னாரு? எல்லாவற்றையும் நான் குப்பையாக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன். அவர் என்ன ஒரு பிசினஸ் மேன்? டென்ட் மேக்கர், கூடாரம் செய்கிறார். கூடாரம் செய்கிறார்னா நம்மளுடைய பாஷையில அல்லது நம்முடைய எண்ணங்களில் பார்க்கும்போது ஒரு கூடாரம் போடுறவங்க அப்படி கிடையாது. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். இப்போ நம்ம எப்படி ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்னா அவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காலங்களிலே அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். அங்கே பில்டிங் கிடையாது, டென்ட் தான் அடிப்பாங்க. டென்ட் செய்யணும்னு சொன்னா அதுக்கான எவ்வளவு வேலையாட்கள் இருக்க வேண்டும், மூல பொருட்களை அவர் தயார் செய்து வைக்க வேண்டும். ஒரு பெரிய பணம் நிறைந்த ஒரு மனுஷனாக கூட இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருந்த மனுஷன், எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆங்கில வேதாமத்தில் ஒரு வெர்ஷன்ல டங் அப்படின்னு சொல்லுது, அதாவது ஒரு சாணமாக நான் எண்ணுகிறேன், எல்லாம் வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் எவ்வளவு சம்பாத்தியம் சேர்த்து வைத்திருந்தாலும் அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் ஆலயத்துக்கு தவறாம கடந்து வந்தாலும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நான் மேலே கீழே குதிச்சாலும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. 1000 பேர் சத்தம் போட்டாலும் என்னுடைய சத்தம் மாத்திரம் பயங்கரமான சத்தமா இருக்கும். அவ்வளவு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா கூட அது பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. இதெல்லாம் உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் பத்தாது. குவாலிஃபிகேஷன் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, அதன்படி நான் நடக்கிறேனா, அதிலே நான் நிலைநிற்கிறேனா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒழிய இவைகளெல்லாம் வெளியரங்கமான காரியங்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதல்ல. எல்லாவற்றையும் குவாலிஃபைடான பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒன்றும் எனக்கு
பிரயோஜனமானவர்கள் அல்ல, நஷ்டம் என்று நான் விட்டு விடுகிறேன், குப்பையுமாக நான் இதை எண்ணுகிறேன். எது எனக்கு வேணும்? ஏன் நான் இதெல்லாம் நஷ்டமா எண்ணணும்? ஏன் நான் குப்பையாக எண்ண வேண்டும்? ஆல்ரெடி நான் ஒரு கிறிஸ்தவன், ஏற்கனவே நான் ஒழுங்காக நான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவன், அநேகருக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவன். அப்போ இதெல்லாம் நான் ஏன் நஷ்டமாக எண்ண வேண்டும்? கூடவே வந்தா என்ன ப்ராப்ளம்? அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நோக்கம் அது அல்ல. நாம நினைக்கிறோம் பிரசங்கிப்பது என்னுடைய நோக்கமா இருக்க வேண்டும், 4 பேருக்கு போய் சத்தியத்தை சொல்லி அவர்களை ஆதாயப்படுத்துவது என்னுடைய நோக்கமா இருக்க வேண்டும். அது நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு. ஆனால் நம்முடைய ஒரு குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சம்பாத்தியம் எதற்காக? நாம் சந்தோஷமா வாழணும். பணம் சேர்ப்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொத்து சேர்க்க வேண்டியது. ஆனா கிறிஸ்தவனா இருப்பதற்காக என்னோட என்ன குவாலிஃபிகேஷன்? நான் எதை தேட வேண்டியது அவசியம்? எல்லாவற்றையும் விட்டு நான் தேட வேண்டிய அவசியம் என்ன? 10வது வசனத்தில் சொல்றார். 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. இதுதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன். நம்ம ஆலயத்துக்கு அனுதினமும் வர்றது நாம் அழைத்துக் கொள்வதற்கு, சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது, அவர்களை தேவனுக்கென்று ஆதாயம் பண்ணுவதற்கு நாம் ஒரு தொழிலாளியாக ஒரு கருவியாக நாம் இருக்கிறோம். ஆனால் பர்சனலாக நம்முடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்க வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவர்? ஒவ்வொரு கேள்வியும் நம்ம கேட்கும் பொழுது நமக்கே சந்தேகம் வரும். அவரை மனுஷகுமாரன்னு சொல்றாங்க, தேவனுடைய குமாரன்னு சொல்றாங்க, தேவன்னு சொல்றாங்க, ரட்சகர்னு சொல்றாங்க, மேசியான்னு சொல்றாங்க, ஆண்டவர்னு சொல்றாங்க, கிறிஸ்துன்னு சொல்றாங்க. இதுல யார் அப்படின்னு சொன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகுமா? இல்ல எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்துவை நான் யார் என்று அறிந்திருக்கிறேன், அவரை நான் அறிய வேண்டும். மனுஷகுமாரன்னு பைபிள் போடுது, நீங்க தேவனுடைய குமாரன்னு ஒரு இடத்துல சொல்லுது. இது ரெண்டுல எது உண்மை? யாராவது விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி கேள்வி கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? மனுஷகுமாரன், தேவகுமாரன், மேசியா, ரட்சகர், ஆண்டவர், கிறிஸ்து, இயேசு, இம்மானுவேல், இதெல்லாம் அவருக்கு சொல்லும் பொழுது அவர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது எனக்கு அறிய வேண்டிய அவசியம். இரண்டாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்திருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு சேர்க்கிறோம், வெளிநாட்டுல இருக்கிறோம், உள்நாட்டுல இருக்கிறோம், எவ்வளவு படிச்சிருக்கிறோம். உயிர் போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? மருந்து உள்ள எடுக்க முடியல, திடீர்னு கை கால் விளங்காம போகுது, பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பணம் உங்களுக்கு வாய்க்குள்ளே கொண்டு போய் மருந்தை செலுத்த முடியுமே ஒழிய, ஆனால் அது வேலை செய்யாமல் போயிடுகிற எத்தனையோ நோயாளிகள். நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், அவருடைய பாடி ஏத்துக்க மாட்டேங்குது, எங்களுடைய கையில இல்லை. சம்பாத்தியம் ஒண்ணுமே அங்க கிடையாது. பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போவது ஒரு சம்பாத்தியமோ படிப்போ அறிவோ ஞானமோ ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய உயிரை தானே விட்டார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை தூக்கி மரத்திலே விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரே, பிதாவை, என்னுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவர் கண்ணை மூடி உயிரை விடுகிறார். நீங்களும் நானும் முடியுமானா முடியவே முடியாது. சாகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கழுத்துல கயிறை மாட்டிட்டு தொங்கும் பொழுது வழி எடுத்து ஐயோ காப்பாத்து காப்பாத்து கத்திட்டு தான் ஒரு வழிய நினைச்சா உயிரை விடுவதற்கு நம்மளால ஒரு மனுஷனால முடியாது. வலுக்கட்டாயமாகத்தான் உயிரை எடுக்க முடியுமே ஒழிய நாமவே உயிரை ஒப்பு கொடுக்க முடியுமான அந்த அதிகாரம் நம்முடைய கையிலே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ உயிரை தானாகவே கொடுத்தார். தேவனிடத்திலே தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்தார். உயிரை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தான் சொன்னது போல 3ஆம் நாளிலே அதே சரீரத்தின் மூலமாக மறுபடியும் உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்குள்ள 40 நாட்கள் எல்லா ஜனங்களுக்கும் காண்பித்து அதே ஜனங்களுக்கு முன்னதாக பரத்திற்கு இந்த பூமியிலிருந்து அப்படியே ஏறி போனதற்கும் நாம் சாட்சியா இருக்கிறோம். யாருனால முடியும்? அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்க வேண்டும். அவருக்கு எப்படி அந்த வல்லமை இருக்கிறது? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி அவர் உயிரோட வராரு? உடம்பு முடியலனாலே நம்மளால எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, கை கால் அசைக்க முடியல, இந்த பக்கம் திரும்ப முடியல, அந்த பக்கம் திரும்ப முடியல, ஐயோ யாரோ கை பிடிச்சு நம்மளை தூக்கி விட வேண்டியதா இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து
அதே உயிரை அதே சரீரத்திலே மறுபடியும் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் இருக்கிற வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் அப்போஸ்தலன் தான் சொன்னாரு, எல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் 8ஆம் நாள் விருத்தசேதனம் அடைந்தும் பிரயோஜனம் இல்லை, பியூரான ஒரு வம்சத்தில் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் அல்ல, நான் இஸ்ரவேல் வம்சத்தில் என்று சொல்லப்பட்டும் பிரயோஜனம் அல்ல, ஒரு பிரசங்கியாளனாக பரிசேயன் என்று நியமிக்கப்பட்டும் எனக்கு பிரயோஜனம் அல்ல, எல்லாம் நஷ்டம் தான் போனச்சு. என்னால் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நான் பற்றிக் கொள்ள வேண்டும், உயிர்த்தெழுதலின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டுமா? யாராவது ஒருத்தர் நம்ம தப்பா கொஞ்சம் பேசிட்டாலே நமக்கு அவங்க மேல விரோதம் வந்துருது. நார்மலா சின்ன விஷயம் யாராவது நமக்கு எதிரா அவங்க உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க பிரதர் அப்படின்னு சொன்னாலே உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு முன்னதாகவே இவர் மேல நமக்கு கோபம் வந்துடும். ஆனா இயேசு கிறிஸ்துவோ அடித்த பொழுதும், காரி துப்பின பொழுதும், துன்புறுத்தின பொழுதும், வாழ்நாள் அடித்த பொழுதும், அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பொழுதும் அவர் சொன்னாரு, இவர்களே மன்னியும். அந்த பாடுகளின் ஐக்கியம், அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு எப்படி வருது? நானும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் பிரயோஜனமா? ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய உயிர் போகும் பொழுது இது ஒன்றும் எனக்கு கை கொடுப்பது அல்ல, எல்லாமே நஷ்டம் தான். எவ்ரிதிங் ஹஸ் கான் வேஸ்ட். அது வெயின் அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு காரியம். என்னுடைய மூச்சுக்கு நிப்பாட்டுவதற்கோ, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கோ, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்வதற்கோ இவை ஒன்றும் நமக்கு பிரயோஜனப்படாது. எவ்வளவு நாள் நம்ம ஓட முடியும்? எவ்வளவு நாள் நான் சம்பாதிக்க முடியும்? இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இது பிரயோஜனமே ஒழிய, உலகம் முடியும் பொழுது அல்லது என்னுடைய உயிர் போகும் பொழுது அந்த நேரத்திலே நான் அதை எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமானா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதான் பவுல் சொன்னாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டு விடுகிறேன். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாக எப்படி ஆயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாக இருக்கிறணும். இன்னைக்கு இறந்து போறோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆவியை கொண்டு போய் பரதீசில விடணுமா, பாதாளத்துல விடணுமா அப்படிங்கிறது நம்முடைய கையிலே கிடையாது. தேவதூதன் கொண்டு போய் நம்மளை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க போய் பத்திரமா கொண்டு போய் அங்க விட போறார். மரணத்திற்கு உள்ளாகி உயிர்த்தெழுதலிலே நான் எடுக்க வேண்டும். எப்படியாவது நான் எழுந்திருச்சு திரும்ப, அதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய சம்பாத்தியத்தினால, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புனால, என்னுடைய சொத்துனால, அறிவினால நான் இது ஒண்ணு செஞ்சிட முடியாது. இதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சிருச்சு. நம்ம 60 வருஷம் வாட போறோமோ, 20 வருஷம் வாட போறோமோ, 40 வருஷம் வாட போறோமோ தெரியாது. நீங்க சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டியும் வாழ்க்கை ஓடத்தான் போகுது. ஆனால் மரணத்துக்கு பின்னதாக நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கு நான் என்னத்தை சம்பாதித்திருக்கிறேன்? இன்னைக்கு நான் மரித்தேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நான் உயிரோடு எழுந்திருப்பேனா? அதற்கான கேரண்டி என்ன இருக்கிறது? எல்லா மனுஷனும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களும், அவரை மறுதலித்தவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்களாம். இயேசு கிறிஸ்து கடந்து வரும்பொழுது யாரெல்லாம் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதான் பைபிள் சொல்லுது. உயிரோடு இருக்கிறவர்கள் முதலாவது மறுரூபம் ஆவார்கள். இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம் கொஞ்ச நாள் நெருப்புல வச்சோம்னா அது தீஞ்சு போயிடும். நெருப்பு பட்டோம்னா தீஞ்சு போயிடும். ஒரு 10 நாள் சாப்பிடலன்னா சோர்ந்து போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நித்திய வாழ்க்கைக்கு உள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். இதே ஆவியில, இதே ஆத்மாவிலே வேற சரீரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் முதலாவது மறுரூபமாக்கப்படுகிறார்கள். ஆதாம் துவங்கி இன்றைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் மரித்த எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர்களுக்கும் புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் எழுந்திருக்கிறார்கள். எழுந்ததுக்கு பின்னதாக நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போதான் நாம் சம்பாதித்த ஆத்மாக்களும் நடந்து கொண்டதான வழிமுறைகளும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வரப்படுகிறது. அந்த நேரத்திலே, அந்த உயிர் தெழுதலிலே நான் இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பக்கம் போக போறேனா, இயேசு கிறிஸ்துவுக்கு இடது பக்கம் போக போறேன் என்பதை நம்முடைய இந்த நாட்களினுடைய பிரயாணம் அங்கு தீர்மானிக்க போகிறது. அதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, நான் சம்பாதித்தது எனக்கு பெருசல்ல,
நான் பரிசேயனா இருக்கிறது எனக்கு பெருசல்ல, நான் வாழ்க்கையிலே நல்லவனா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது பெருசல்ல, நான் சத்தியத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்வது பெருசல்ல. முதலாவது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், யார் என்பதை புரிந்திருக்க வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நான் கடந்து சென்றிருக்க வேண்டும், அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நிமிஷத்திலே நான் மரித்தேன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் உயிர் தெழுந்தேன் என்று சொன்னால் எனக்கு நித்தியமான வாழ்வு இருக்குமா அல்லது நித்தியமான அழிவு இருக்குமா? நீங்களும் நானும் ஒரு 40 வருஷத்துக்காக 60 வருஷத்துக்காக நம்ம உழைக்கிறது பெருசு அல்ல. பிறந்த நிமிஷத்திலிருந்து நித்தியமான வாழ்க்கை உண்டு என்பது வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் தகுதி அடைந்திருக்கிறேனா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு. எல்லாரும் சாகதான் போறோம், எல்லாரும் எவ்வளவு நாள் வாழ்வோமோ, ஆனால் ஒரு நாள் நம்முடைய பிரயாணம் முடியதான் போகுது. அந்த பிரயாணத்திற்கு பின்னதாக நான் எப்படி இருக்க போகிறேன்? அன்னைக்கு நம்முடைய மனைவி கூட வர முடியாது, பிள்ளை கூட வர முடியாது, இந்த வேதாகமம் பிரிண்டடான வேதாகம் நம்மளுக்கு கூட வராது. இருதயத்திலே ஏற்றுக்கொண்டதான இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அன்றைக்கு உயிர் தழுகிறதான வேளையிலே நீங்களும் நானும் எங்க நிற்க போகிறோம் என்கிற கேரண்டி இன்னைக்கு நமக்கு இருக்கா அப்படின்னா அதுதான் நம்முடைய கேள்வி. இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தை நோக்கி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தேவனா அல்லது நீரும் ஒரு சாதாரண மனுஷன் தானா? ஒரு சாய்பாபா வளர்ந்தாரு, நான் கடவுளுடைய அவதாரம் சொன்னாரு, எல்லாருக்கும் ஒரு $1 கொடுத்தாரு, எல்லாரும் அவரை போய் பார்த்தாங்க, அவரும் இறந்து போனாரு, திரும்ப வருவார் நினைச்சாங்க, திரும்ப வரல. ஏன்னா ஒரு மனுஷன், ராகவேந்திரன் சொல்லி ஒரு மனுஷன் வந்தாரு, நல்ல காரியங்களா சொன்னாரு, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போனுச்சு, அவரும் இறந்து போனாரு, அவரும் திரும்பி வரல. எத்தனையோ ஜனங்கள் இந்த மாதிரி வருகிறாங்க. ஒரு ராகவேந்திரா இருக்கட்டும், சாய்பாபாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாம் மனிதர்கள் தான். அவர்கள் மனிதர்கள், பேசினார்கள், பழகினார்கள், பிரபலியமானார்கள், இறந்து போனார்கள். நீங்களும் நானும், அதுதான் நமக்கு முடிவு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே பிறந்தவர், வளர்ந்தவர், போதித்ததன்படி நடந்தவர், நான் மரிக்க போகிறேன்னு சொல்லி அவர் மரித்தவர், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி உயிரோடு எழுந்தவர், நான் வானத்துக்கு போக போறேன் என்று சொல்லி போனவர், நான் மறுபடியுமாய் வருகிறேன் என்று சொன்னவர், மறுபடியுமாய் நிச்சயமாய் வருவார், சீக்கிரமாய் வருகிறேன், நீங்கள் உங்களுடைய கிரீடத்தை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள், காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வாக்கியம் நிறைவேறும் பொழுது நீங்களும் நானும் எங்க நிற்க போகிறோம்? ரட்சிப்பு நமக்கு இருக்கிறதா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் நான் பரலோகத்துக்கு செல்வதற்கு தகுதி அடைந்திருக்கிறேனா? இதை நான் என்ன செய்திருக்கிறேன்? அதனுடைய கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கிறதான்னு சொன்னா வேதாகம் சொல்லுற வார்த்தை, இந்த சரீரத்திலே நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசிக்கலாம். இருநூற்றி 43வது பக்கம் 1 கொரிந்தியர் 15:53-54. அழிவு உள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரம் சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக ஒடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து கடந்து வரும் பொழுது இந்த மண்ணினாலே செய்த சரீரமானது புதிய சரீரம் கொடுக்கப்படுகிறது. இந்த மண்ணினாலே செய்தப்பட்ட சரீரமானது எக்ஸ்பைரி டேட் இல்லாதபடிக்கு காலங்காலமாக வாழத்தக்கதான ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்பட்டு மரணத்தை ஜெயித்து தேவனோடு கூட வாழத்தக்கதான ஒரு நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அது நித்திய அழிவுக்குள்ளே கடந்து செல்கிறதா இருக்கிறது. இன்னொரு வசனம் ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்க. சோர்ந்து போகாதபடிக்கு நல்ல கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நான் நல்ல கிரியை மாத்திரம் செய்த பெருசல்ல, தேவனுடைய வார்த்தையை தேடி போவது மாத்திரம் பெருசல்ல, சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு போவது மாத்திரம் பெருசல்ல, அதோடு கூட நான் செய்ய வேண்டியது என்ன? மகிமையை நான் தேட வேண்டும், சொந்த மகிமை அல்ல. கனத்தை நான் தேட வேண்டும், சொந்த கனத்தை அல்ல. அழியாமையை நான் தேட வேண்டும், அது சொந்த அழியாமையே அல்ல. மகிமை எங்க இருக்கு? தேவனிடத்தில் இருக்கு. கனம் எங்க இருக்கு?
தேவனிடத்துல இருக்கு, அழியாமை தேவனிடத்துல இருக்கு. தேவனை நோக்கி நான் தேடும் பொழுது, தேவனை நோக்கி நான் அவருடைய கணத்தை நான் சுவீகரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறவனா இருக்கிறேன். ரோமர் 8:11 கூட வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து இறந்தது, இயேசு கிறிஸ்து மரித்தது நீங்களும் நானும் நித்தியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து மரித்தது நீங்களும் நானும் நித்தியமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து மரித்தது நீங்களும் நானும் தேவனோடு எப்பொழுதும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து மரித்தது நீங்களும் நானும் அவரோடு எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரங்கள் சொல்கிறவர்களாக பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை துதிக்கத்தக்கதாக பரலோகத்திலே வாழத்தக்கதாக தேவன் நம்மை ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த நாளிலே என்னுடைய இந்த உயிரானது எடுக்கப்பட்டு போனால் நான் எங்கு நிற்க போகிறேன்? இந்த நாளிலே நான் மரணத்துக்குள்ளாய் கடந்து சென்றால் என்ன நான் செய்ய போகிறேன்? என்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை நான் சம்பாதித்து வைத்திருக்கலாம், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நான் சேர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் நான் என்னவாக ஆக போகிறேன்? மற்றவர்களுக்காக நான் செய்வது அதிகமாக இருக்கலாம். என்னுடைய சரீரம், என்னுடைய சுகம், என்னுடைய துக்கம், என்னுடைய உயிர், என்னுடைய ரட்சிப்பு எங்கு போக போகிறது? எதை தேடி நாம் எல்லாவற்றுக்காக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அவருடைய வளர்ச்சியில நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய உயிர்த்தெழுதலிலே நான் எப்படி இருக்கிறேன்? அவருடைய மரணத்துக்குள்ளாகும் மரணத்திலே என்னுடைய பங்கு என்னவா இருக்கிறது? நான் அவருடைய உயிர்த்தெழுதலோடு சேர்ந்து நானும் உயிரோடு எழுந்திருப்பேனா? அதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார். மறுபடியும் வரும் பொழுது என்னுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழும் பொழுது அந்த உயிர்த்தெழுதல் அவரோடு சேர்ந்து நித்திய ஜீவனுக்குள்ளாய் நான் போகிறேனா, அல்லது அவர் நம்மை நித்திய அழிவுக்குள்ளாக நியமிக்க போகிறாரா? நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு வேளை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணினேன், எல்லாவற்றையும் குப்பை என்று நான் விட்டிருக்கிறேன். என்னுடைய படிப்போ, என்னுடைய வேலையோ, என்னுடைய மேன்மையோ, என்னுடைய வம்சமோ, அதிகாரமோ எல்லாம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவதல்ல. ஒமான் தேசத்தில் நாம் எவ்வளவு வேலை பார்த்திருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும், மரணத்துக்கு பின்னதாக நம்முடைய ஜீவன் என்னவாக ஆக போகிறது? எத்தனை வாழ்க்கையில நாம் துன்பம் பெற்றிருந்தாலும், எத்தனை சோதனைகள் நாம் சந்தித்திருந்தாலும், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். எத்துன்ப நேரத்திலும் ஆரோதல் எனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆரோதல் எனக்களிப்பார் என்றோ நன்று நீ இயேசுவை நோக்கி நாம் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றோ நன்று நீ இயேசுவை நோக்கி நாம் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கமரத்தினின்றி இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை கமரத்தினின்றி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு சத்தியத்தை நாம் சுருக்கமான நேரத்தில் நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய ஆவி போனால் நாம் எங்கே போவோம்? அருமையான ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கிரியையினாலே ஆண்டவரை சாட்சிகரித்து வாழ்ந்து பரலோகத்துக்கு போகும்படியான
இந்த சத்தியத்தை நமக்கு புரியப்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒன்றுதான், ரட்சிக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்குள்ளாக இல்லாதிருப்பதும் ஒன்றுதான். ஆகவே இருபாலரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். போதிக்கிறவர்களும் சிந்திக்க வேண்டும், கேட்கிறவர்களும் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தான் போதனையை தவிர ஒன்றுமே இல்லை. ஆகவே தொடர்ந்து ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி அவர் எப்போது வந்தாலும் ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு போக நம்மை பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. அதற்காக நாம் முயற்சி செய்யும்போது ஆண்டவர் அந்த முயற்சியை திருவினையாக்கி முடிக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் இறுதி வரை பிரச்சனத்தால் நிறைத்திருக்க நன்றி. இப்படி மூலமாய் கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எங்களை தாங்களே ஒவ்வொரு நாளும் வைத்து ஆராய்ந்து பரிசுத்தப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாக இருக்க தொடர்ந்து கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் ரட்சிக்கப்படாத உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சிப்பிலே கடந்து வரும்படியான கிருபைகளை கொடுக்க முடியாது. உடைய கருத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் இயேசு நாமத்திலே ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு அனுப்புகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்த முடியாது. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்மளோட கடப்ப நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு சகோதரருடைய பரமத்தை. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் என்றும் என்னும் கர்த்தருடைய வருகை மட்டும் ஒவ்வொருவரோடு நிலைத்திருப்பாராக. ஆமென். கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கூடுவிட்டு ஆவி போனா கூடவனோடு வருவதில்லை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்னை, வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அன்னை. அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இந்த வழி நடத்துவார்.